பச்சை பட்டாணியில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல பச்சை பட்டாணி முதல்ல தோல் உரித்து வச்சிடலாம். கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 பூண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு 10 பீஸ் பட்டாணி பீஸ் போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பேனில் எண்ணெய் சூடானது 2 பட்டை பீஸ் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ பச்சை பட்டாணி போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடிகளை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டிலே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு கிரேவி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா குழம்பெல்லாம் கொதித்து வரட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சாதத்துக்கு கூட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.